ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்றைக்கி வந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன், ஸ்டோரி எதுவும் மாறிடாமல். அனிமே வேர்ல்டில் அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒரு முக்கியமான அனிமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டோரி சூப்பராக எழுதியிருப்பாங்க, அனிமேஷன் கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அட்டாக் ஆன் டைட்டன் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவல் பற்றி தான். பீட்ரேல் நிறையா இருக்குது, அப்புறம் நிறைய டார்க் சீக்ரெட்ஸ் இருக்குது அந்த உலகத்தை பற்றி, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பயங்கரமான பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் வரும் நடுவில் ஸ்டோரியில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஊர் இருக்குது சர்க்கிள் ஷேப்பில். அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சவர்னால ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அவுட்டர் வேர்ல்டு கிட்ட இருந்து. முதல்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிற வால் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வால் மரியா. அதுக்குள்ளே இருக்கிற வால் பேர் பார்த்தீங்கன்னா வால் ரோஸு. அதுக்கும் உள்ளே இருக்கிற வால் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வால் சீனா. மனுஷங்க பார்த்தீங்க அப்படின்னா பல நூறு வருஷமாக இந்த வால்ஸ்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாலை தாண்டி அவங்க வெளியே போனதே கிடையாது. இந்த வால்ஸ்க்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன்ஸ் நடமாடிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் நாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டைட்டன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்கள மாதிரியே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸு சைஸு எல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும். இந்த டைட்டன்ஸ்லேருந்து மக்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளோ பெரிய வால்ஸ்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல நூறு வருஷமாக இந்த செவர்கள்லாம் உடைக்கப்படவே இல்லை. டைட்டன்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்ததே கிடையாது. அந்த ஊரில் ஷிகான்ஷினா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோ ஏரநேகர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஏரநேகருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, மிகாசா ஆக்கர்மேன் அப்புறம் ஆர்மின் ஆலட் அப்படின்னு. அவங்க எப்பயுமே மோஸ்ட்லி ஒன்றா தான் சுற்றிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க லைஃபே மாறிடுச்சு. 11 வருஷமாக உடைக்கப்படாத செவர்கள் வந்து உடைக்கப்பட்டுருச்சு. அந்த செவரை உடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டைட்டன். அது பேர் கொலோசல் டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி டைட்டன் அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த பெரிய டைட்டன் செவர் உடைச்சதுனால குட்டி குட்டி டைட்டன்ஸ்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து மக்கள் எல்லாரும் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஊரே நாசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த செவரு இடிக்கப்பட்ட ஷிகான்ஷினா டிஸ்ட்ரிக்டோட ஊர் மக்கள் வந்து இப்போ உள்ள இருக்கிற சிட்டிக்குள்ளே நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. டைட்டன் வந்து அவங்கள தேடி தேடி வந்து கொண்டுகிட்டே இருக்குது. டைட்டன் அட்டாக்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா ஏரோனோட அம்மா வந்து டைட்டன்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. டைட்டன் வந்து அவங்க வீடை அடிச்சு நொறுக்கிடுச்சு. அதில் அவங்க அம்மாவால் தப்பிக்க முடியல. ஏறனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களால காப்பாற்றவும் முடியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏரனோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர். அவர் இதெல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க இருக்கவே மாட்டார். அவர் வெளியில் பக்கத்து ஊருக்கு போயிருப்பாரு. ஏரனோட அம்மா அந்த டைட்டன் சாப்பிட்றோம் இதெல்லாம் ஏரன் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கான். வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு வந்து ஏரன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறான், உலகத்தில் உள்ள எல்லா டைட்டனையும் நான் வந்து கொண்டுருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிருது. ஏரன் மிகாசா ஆர்மின் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டைட்டனை ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 104வது ட்ரைனிங் கார்ப்ஸில் சேர்ந்துடுறாங்க. அவங்க அங்கே தான் அவங்க ஓடிஎம் கியர்ஸ்லாம் யூஸ் பண்ண கற்றுக்குறாங்க. ஓடிஎம் கியர்ஸ்னால் என்ன அப்படின்னா சின்ன ஜிப்லைன் மாதிரி ஒரு டூல். அது அதை வச்சு அவங்களால பில்டிங் மேலே பறக்க முடியும். சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரைனிங் கேம்பில் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஜீன், ஷாஷா, கானி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர். அவங்க எல்லாருக்குமே டைட்டனை கொள்ளணும் அப்படின்னு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. அதனால தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு மறுபடியும் அந்த கொலோசல் டைட்டன் வந்து ரீஅப்பியர் ஆயிடுது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வால் ரோஸை வந்து அதை அடித்து ஓட்ட போட்டுருது. வெளியே இருக்க செவர் மரியா வந்து ஆல்ரெடி டைட்டன்லாம் உடச்சிருது. அந்த வால்குள்ளே இருக்க சிட்டி ஃபுல்லாக இப்போ டைட்டன் வந்து ஆக்குபை பண்ணிட்டனால மக்கள் யாரும் வாழ்றது இல்லை. எல்லா மக்களும் இப்போ வால் ரோஸுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆனால் இப்போ அதுவுமே உடைக்கப்பட்டுருச்சு. இந்த பேட்டில் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க புது புது டைட்டன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொலோசல் டைட்டன் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஆர்மர் டைட்டன் அப்படின்னு ஒரு டைட்டன் இருக்குது. அதுதான் அந்த செவத்தெல்லாம் உடச்சிது. டைட்டனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆர்மினை வந்து டைட்டன் பிடிச்சிருச்சு. ஆர்மினை சாப்பிட போகுது ஒரு டைட்டன். அந்த டைமில் வந்து ஏரநேகர் வந்து தான் உயிரை பணைய வச்சு ஆர்மினை காப்பாற்றிடுவான். ஏரநேகர் வந்து அந்த டைட்டன் சாப்பிட்றோம். கொஞ்ச நாளுக்கு ஏரநேகர் வரவே மாட்டான். டைட்டனோட சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு மிகாசாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். மிகாசாவை டைட்டன்லாம் சாப்பிட பார்க்கும். அந்த டைமில் அந்த டைட்டனோட வயிற்றுக்குள்ளே இருந்து ஏரநேகர் வந்து ஒரு புது விதமான டைட்டனாக உருமாறி வருவான். அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது ஏரநேகர் வந்து அவனே ஒரு டைட்டனாக மாறக்கூடிய ஆள் அப்படின்னு. ஆனால் ஏரநேகர் வந்து மற்ற டைட்டன் மாதிரி இல்லை. அவன் ஹியூமன்ஸை சாப்பிட ட்ரை பண்ணவே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மற்ற டைட்டன் இருந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கான். அவனோட டைட்டன் பவர் வச்சு ஒரு பெரிய கலை தூக்கிட்டு வந்து அந்த வால் ரோஸில் இருக்கிற ஓட்டையை வந்து அவன் அடைச்சிடறான். வால் ரோஸை வந்து அவன் செக்யூர் பண்ணிடுறான். உள்ள இருக்க சிட்டிலாம் இப்போ பாதுகாப்பாக இருக்குது. என்னன்னா ஏரநேகர் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஹியூமனிட்டிக்காண்டி ஃபைட் பண்ணாலும் மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஒரு டைட்டன் அப்படின்றனால தான். ஏன்னா அவனுக்கு மக்களை அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அதனால பயப்படுறாங்க. ஏரன் வந்து மறுபடியும் அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டான். அந்த டைமில் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷனில் ஏரனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு ட்ரைடர் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பார்க்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஏரநேகர் வந்து எமோஷனல் ஆகிட்டு டைட்டன் ஃபார்ம் எடுத்துடுறான். டைட்டன் ஃபார்ம் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றிடுறான். இது நடக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி தான். கேப்டன் லீவை அப்புறம் கமாண்டர் எர்வின் வந்து அவங்களோட ஸ்கவுட் டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இருப்பாங்க சிட்டிக்குள்ளே. அப்போ தான் கேப்டன் லீவை வந்து சொல்லுவார், ஏரனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஏரன் வந்து நம்மளுக்கு பீட்ரே பண்ணுற மாதிரி எனக்கு டவுட் வந்தது அப்படின்னா நானே அவனை கொண்டுறேன் பர்சனலாக அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாரும் இப்போ ஏரனை கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அடுத்த ஸ்கவுட் டியூட்டிக்கு அவங்க போக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வால்ஸ்க்கு வெளியில் போகிறாங்க. நம்ம சோல்டர்ஸ்லாம் பேட்சாக பிரிஞ்சு அவங்களுக்கான டியூட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கவுட் டியூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு எங்கேருந்தோ வந்து பின்னாடி ஒரு டைட்டன் அவங்களை துரத்தி ஓடி வந்துட்டே இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் டைட்டன். அந்த டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டைட்டனாக இருக்குது. ஆனால் அந்த ஃபீமேல் டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மின் அடிச்சு கொள்ள மாட்டேது. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸோட வந்திருக்கு. ஏரன் எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க.
அந்த ஃபீமேல் டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருமே இல்லை, அவங்க கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனி லியோனார்ட் அப்படின்ற அவங்களோட சோல்ஜர் தான். கடைசியில் இவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனி வந்து ஏரன் ஏகரை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிருது, ஒரு காட்டுக்குள்ளே ஓடிடுது. அவங்களோட சில்வர் காப்ஸ் கமாண்டர் எர்வின் அப்புறம் கேப்டன் லீவே ஹான்ஜி அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ளே ட்ராப் செட் பண்ணுறாங்க ஆனிக்கு. அந்த டைமில் வந்து ஏரனும் டைட்டனாக மாறிட்டான். ஆனியும் ஏரனும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டைட்டனாக மாறி 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏரன் வந்து ஆனிட்ட சண்டை போட்டு அவளை டிஃபீட் பண்ணிடுறான். அவளை சரண்டராக சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளோட பாடியை வந்து ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் ஒரு குக்கூன் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே போயிடுறா. அந்த குக்கூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை உடக்கவே முடியல யாருனாலையும். அதனால அவள் ஒரு ஓரமாக பத்திரமா வச்சிடுறாங்க. ஆனி வந்து இப்போ அன்கான்சியஸாக இருக்கா அந்த குக்கூனுக்குள்ளே. அந்த குக்கூனை யாராலையும் உடைக்க முடியல. அதனால் அவள்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்க முடியல. அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஷாக்கிங்கான டிஸ்கவரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அட்டாக் நடந்ததில் அந்த செவர் வந்து லைட்டாக உடஞ்சிருது. அந்த செவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலோசல் டைட்டன் பெரிய சைஸ் டைட்டன் வந்து உள்ளே இருக்குது. அப்போ வந்து மக்கள் மனசில் இன்னும் சில கேள்விகள்லாம் எழுது. இந்த வால்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டைட்டன் இருக்காங்களா, இந்த வால்ஸ் வந்து டைட்டனால தான் ஆச்சா அப்படின்னு, இந்த உலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த வால்ஸ்லாம் எப்படி கெட்டப்பட்டது அப்படின்னு அவளுக்குள்ள நிறைய கேள்வி எழுது. ஏரன் ஏகரும் அவனோட பவர்ஸை பற்றி நிறையா கற்றுக்கிறான். பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏரனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது அப்பப்போ ஞாபகம் வருது. ஒரு சின்ன கீ கொடுத்துருப்பாரு. அந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்குரிய கீ. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் அந்த உலகத்தோட உண்மைகள் இருக்குது, இந்த டைட்டனை பற்றின உண்மைகள் இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா ஏரனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவன் கூட இருக்கிறவங்க, அவனோட ஸ்குவாடில் இருக்கிறவங்க, ஏரனுக்கு முதல்ல அவங்க தான் ஓடிஎம் கியர்லாம் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரெய்னர் அப்புறம் பேர்டோல்டு. அந்த ஆர்மர் டைட்டனும் கொலோசல் டைட்டனும் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது எல்லாருக்கும். ஏரனுக்கு வந்து ரத்தம்லாம் கொதிக்குது, ரொம்ப கோவப்படுறான். இந்த பீட்ரேல வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் இவங்க 2 பேர் தான் முதல்ல அந்த வால் அடித்து உடச்சிருக்காங்க. அந்த வால் உடஞ்சனால தான் டைட்டன்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அவன் ஊருக்குள்ளே வந்தனால தான் அவங்க அம்மாவை அது சாப்பிட்டுருச்சு. இந்த விஷயத்தினால ஏரனுக்கும் அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அவங்க எல்லாருமே டைட்டனை மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை ரெய்னரும் பேர்டோல்டும் ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்லி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான நேஷன் இருக்குது. அங்கேருந்து அனுப்பப்பட்ட வாரிஸ் தான் அவங்க. இந்த மார்லியன்ஸோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவரெல்லாம் உடச்சு அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமனிட்டி எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றது தான். ரெய்னருக்கும் பேர்டோலுக்கும் கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டிங் டைட்டனை வந்து அவங்க கேப்சர் பண்ணி கொண்டு வரணும். அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரன் கிட்ட தான் இருக்குது. அது அவனுக்கே அந்த டைமில் தெரியாதப்போ அதனால தான் வந்து ஏரன் ஏகரை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. சண்டை 2 பேத்துக்கு நடுவில் பயங்கரமாக நடக்குது. 2 பேரும் அடிச்சு போறன்னு உருண்டுட்டு இருக்காங்க. சண்டை நடந்துட்டு இருக்க அந்த டைமில் ரெய்னரும் பேர்டோலும் பின்வாங்குற ஒரு தருணம் வந்துருச்சு. அப்போ தான் நம்ம மிலிட்ரி டீம் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. சிகான்சினா டிஸ்ட்ரிக்ட் தான் முதல்ல டைட்டன் வந்து அடிச்சு உடச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம ரீகேப்சர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அங்கே தான் ஏரன் ஏகரோட வீடு இருக்குது. அந்த வீட்டில் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் என்ன ட்ரூத் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிகான்சினாக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பேட்டில் நடக்குது மார்லியன்ஸ்க்கும் நம்ம டீமுக்கும் நடுவில். இன்னொரு மிஸ்டீரியஸான ஒரு டைட்டன் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் டைட்டன். அந்த பீஸ்ட் டைட்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகி ஏகர். அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஏரன் ஏகரோட ஹாஃப் பிரதர். மார்லியன்ஸோட மாஸ்டர் பிளான்ல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகி ஏகர் தான். இந்த பேட்டில் தான் பெரிய லாஸை வந்து 2 சைடுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அர்மின் வந்து அவனோட லைஃபை பேர்டோல்ல கேப்சர் பண்ணுறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். கமாண்டர் எர்வின் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் டைட்டன் அட்டாக் பண்ணுறதுக்காக அவர் லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. நிறைய சோல்டர்ஸ் வந்து இந்த பேட்டில் இறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக பேட்டில்லாம் முடிஞ்சோடனே ஏரனும் மிக்காசாவும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே தான் கதையவே திருப்பி போடுற மாதிரி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ஏரன் மிக்காசா அர்மின் வந்து ஏரன் ஏகரோட அப்பா கிரிஷா ஏகரோட ஜேர்னல்ஸ்லாம் பார்க்குறாங்க. இந்த உலகத்தோட எல்லா சீக்ரெட்ஸும் அந்த ஜேர்னலில் இருக்குது. அந்த வால்ஸ்குள்ளே வாழ்கிற மக்கள் எல்லாம் ஹியூமனிட்டியோட கடைசி மனிதர்கள் கிடையாது. அவங்க ஆக்சுவலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. எல்டியன்ஸ் அப்படின்ற மனிதர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னா அவங்களால மட்டும் தான் டைட்டன்ஸாக உருமாற முடியும். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்டியன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எம்பையராக இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் மார்லியன்ஸ் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணி இந்த செவத்துக்குள்ளே வாழ வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. 11 வருஷமா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மார்லியன்ஸ் வந்து இந்த டைட்டனை வெப்பனாக யூஸ் பண்ணி அவங்களோட மிலிட்ரியில் சேர்த்துக்கிறாங்க. உலகத்தையே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்டியன்ஸ் வந்து பவருக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு அவங்க இந்த மாதிரியே வச்சுக்கிறாங்க. எல்டியன்ஸ்க்கும் மார்லியன்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற போரில் யார் ஜெயிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து இந்த ஃபவுண்டிங் டைட்டன் தான். இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்ச உடனே ஏரனும் சர்வே காப்ஸும் சேர்ந்து மார்லிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போதான் முறையாக அவங்க செவரை விட்டு வெளியில் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. மார்லியன்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. மார்லியோட கேபிட்டலில் ஒரு குளோபல் சமிட் நடந்துகிட்டு இருக்கும். அன்னைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த பேட்டில் வந்து ஏரன் ஏகர் அவனோட அட்டாக் டைட்டன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறான். மார்லியன்ஸோட டோட்டல் மிலிட்டரி அண்ட் லீடர்ஷிப்பே கலைச்சிடுறாங்க. இந்த சண்டை வந்து இந்த டோட்டல் சீரீஸ்லேயே ரொம்ப ப்ரூட்டலாக இன்டென்ஸாக போகும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சண்டைக்கு அப்புறம் தான் ஏரன் ஏகரோட டோட்டல் கேரக்டரே மாறிடும். ரொம்ப ப்ரூட்டலாக ரூத்லெஸ் ஆயிடுவான். அவன் நாடு எல்டிஏக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அப்பாவி மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். இந்த அட்டாக் தான் டோட்டல் சீசன்லேயே டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி குட்டி குட்டியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாரே நடக்குது. 2 கண்ட்ரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு வந்து நிறைய உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டைட்டன்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெரிய செவர்களுக்கு நடுவில் டைட்டன்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை இந்த வாரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த உலகத்தோட தலையெழுத்தே இருக்கு. ஹியூமனிட்டி சர்வைவ் ஆகுமா இல்லை எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்றது இதை வச்சு தான் இருக்கு. போர் நடந்துட்டு இருக்கையில ஏரன் ஏகர் வந்து ஒரு டார்க்கான ஜேர்னி வந்து அண்டர்கோ பண்ணுவான்.
அவன் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது, நிறைய துக்கங்கள் துயரங்கள் இருக்குது. கடைசியாக ஒரு வழியாக அவனுக்கு ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் கிடச்சிருது. எல்லா டைட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இப்போ அவனுக்கு இருக்குது. அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்பிளிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுறான். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லியாவை சுற்றி இருக்க செவர்களுக்குள்ள பல்லாயிரம் வருஷமாக கொலோசல் டைட்டன்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைட்டனை வந்து எழுப்பி விட்டுட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். பாரடைஸ் ஐலாண்டில் இருக்க எல்லியன் மக்களை தவிர மீதி எல்லாரும் உலகத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏரநேகர் எடுத்த அந்த முடிவு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவன் கூட இருக்கிறவங்களே ரொம்ப பயப்படுறாங்க. முத பயந்து எதுக்கு ஏரநேகரை கொல்லணும்னு நினச்சாங்களோ அதுவே உண்மையாயிருச்சு. இப்போ ஏரநேகரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்கவுட்ஸுக்கும் ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே அழிய விடுறதா, அப்படி இல்லை நான் அவனோட ஃப்ரெண்டுக்கு பீட்ரே பண்ணிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுறதா அப்படின்றது தான். இந்த சமயத்தில் தான் கதை வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. பல 100 வருஷமாக சண்டை போட்டுட்டு இருந்த எல்டியன்ஸும் மார்லியன்ஸும் இப்போ ஒன்று சேர்ந்து ஏரநேகரை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏரநேகர் வந்து அந்த கொலோசல் டைட்டன்லாம் வச்சு ஆல்ரெடி பாதி மக்கள் பாதி ஊரெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கான். சீக்கிரமாக ஏரனை ஸ்டாப் பண்ணணும், பாதி உலகத்தை அழிச்சிருவான் அப்படின்ட்டு சீக்கிரம் போகிறாங்க. இந்த ஃபைனல் பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏரன் வந்து உலகத்திலே இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீய சக்தியாக மாறிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்டியன்ஸோட சர்வைவலுக்காக நடக்கிற போர் மாதிரி இல்லை, இந்த உலகத்தோட சர்வைவலுக்காக நடக்கிற போர் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ரம்பிளிங் அப்படின்ற ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டைட்டன்ஸ்லாம் ஊர் அழிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த போரை நிறுத்துறதுக்கு அவங்க கொடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரநேகரோட உயிர் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா மிக்காசா வந்து ஏரநேகரோட தலையை வெட்டி கொண்டுறா. இந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி எல்லாமே அழிஞ்சு போயிருது. இதில் சர்வைவ் பண்ண எல்லாருமே மீதி இருக்கிற உலகத்தில் தான் ரீபில்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தோணலை, ரொம்ப பயப்படுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்க, ஃபேமிலி இழந்துட்டாங்க. இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிருது. மக்களுக்கெல்லாம் ஒரு புது ஹோப் கிடைச்ச மாதிரி இதை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸை பார்க்குற நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே எழுப்புது. ஒரு ஃப்ரீடமோட விலை என்ன, அதுக்கு நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஏரநேகரை இந்த உலகம் எப்படி மாற்றுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சின்ன வயசில் ஸ்வீட்டாக இன்னசென்ட்டாக இருந்த பையனை ஒரு கோவம் இல்லை மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கிற ஆளா எப்படி மாறா அப்படின்றத அந்த கதை. இந்த சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எண்டிங் வேறு மாதிரி இருந்திருக்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சீரிஸ் வந்து ஹியூமனிட்டியோட டார்க்கஸ்ட் ஸ்ட்ரகிள் எல்லாமே காமிக்குது. ஃப்ரீடம்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் காமிக்குது. உங்களுக்கு இந்த அட்டாக் ஆன் டைட்டனோட ஷார்ட் சம்மரி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய அனிமே வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன அனிமே வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.